காரடையான் நோன்பு 2025 மங்களத்தையும் மன வாழ்க்கையின் நலனையும் பெருக்கும் பெண்கள் கடைபிடிக்கும் முக்கிய விரதம். மணமகளிரின் திருமண பாக்கியத்தையும் குடும்ப வளமாகிய சுபிட்சத்தையும் மேலும் உயர்த்தும் முக்கியமான விரதம் காரடையான் நோன்பு ஆகும். திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமையவும் இந்த நோன்பை அனுஷ்டிக்கின்றனர். மேலும் எங்களுடைய சேனலை இப்பொழுதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்கிறீர்கள் என்றால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்யவும். 2025 ஆண்டு காரடையான் நோன்பு எப்போது? இந்த ஆண்டு மார்ச் 14 வெள்ளிக்கிழமை காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. மார்ச் 15 பங்குனி மாதம் தொடங்க உள்ளதால் மார்ச் 14 மாலை 5:30 முதல் 6 மணி வரை மணிக்குள் தாலிச்சரடு மாற்றுவதை நல்ல நேரமாக கருதலாம். காரடையான் நோன்பின் சிறப்புகள். சத்தியவான் சாவித்திரி கதையை அனைவரும் அறிந்திருப்போம். தன்னுடைய கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும் என சாவித்திரி கடுமையான நோன்பு இருந்து அன்னை பராசக்தியிடம் வேண்டி இறுதியில் யமதர்மராஜனிடம் இருந்து தன் கணவரின் உயிரை மீட்டாள். இதன் நினைவாகவே இந்த காரடையான் நோன்பு இன்றும் பெண்களால் பூர்வீகமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த விரதம் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா, அமெரிக்கா, கனடா, தென்னாப்பிரிக்கா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் கடைபிடிக்கப்படுகிறது. திருமணமான பெண்கள் தங்களின் கணவரின் நீண்ட ஆயுளுக்காக விரதம் இருந்து தாலிச்சரடு மாற்றிக் கொள்கிறார்கள். திருமணமாகாத பெண்கள் மனதிற்கு பிடித்தவனாக அமைய வேண்டியும் தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டியும் மஞ்சள் நிற கயிறு கட்டி விரதம் இருப்பார்கள். காரடையான் நோன்பு 2025 முக்கிய நேரங்கள். நோன்பு துவக்கம் மார்ச் 14 அதிகாலை 6:40 மணிக்கு நோன்பு நிறைவு மாலை 6:31 மணிக்கு முன் தாலிச்சரடு மாற்ற நல்ல நேரம் மாலை 5:30 முதல் 6 மணி வரை மணிக்குள். விரதம் இருப்பது எப்படி? அதிகாலையில் எழுந்து குளித்து தூய உடையில் அன்னை கௌரியை வழிபாடு செய்ய வேண்டும். கார அடை மற்றும் இனிப்பு அடை செய்து நைவேத்தியம் படைக்க வேண்டும். கணவர் வீட்டில் இருந்தால் அவருடைய கைகளால் தாலி சரடு மாற்றிக் கொள்ளலாம். இல்லையெனில் பெரியவர்களின் உதவியோடு தானாகவே மாற்றிக் கொள்ளலாம். குடும்ப நலத்திற்காக சாவித்திரி மாதிரி உருகாத வெண்ணெய் படைத்து வழிபாடுகள் செய்யலாம். அம்பிகையின் பாதத்தில் 2 பூக்கள் வைத்து வழிபட்டு பின் தாலிச்சரடு மாற்றிக் கொள்ளலாம். முடிவுரை. காரடையான் நோன்பை அனுஷ்டிப்பதன் மூலம் மங்களம், சுபிட்சம், குடும்ப வளம் அனைத்தும் உண்டாகும். இறைவனின் ஆசீர்வாதத்தோடு வாழ எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிருங்கள். மேலும் இப்படியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்.